Hello friends, welcome to our channel Coding Tamilan. இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா மார்ஃபாலஜிக்கல் ஆப்ரேஷன். மார்ஃபாலஜிக்கல் ஆப்ரேஷன் வந்து இமேஜஸை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மார்ஃபாலஜிக்கல் ஆப்ரேஷனுங்கிறத பார்க்கலாம். மார்ஃபாலஜிக்கல் ஆப்ரேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது. இங்கே டெஃபினிஷனாக பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜிக்கல் ஆப்ரேஷன் இஸ் a set of operation that process the image based on the shape. ஓகேவா? ஸோ ஷேப்பை வச்சோ இல்லை அதோட எஜஸை வச்சு அதை வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து டிடெக்ட் பண்ணி அதுக்கு வந்து அந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். நார்மலாக இருக்கிற இமேஜை வந்து நம்ம எப்படி ஃபோட்டோஷாப் போட்டு நம்ம பியூட்டி பண்ணுறோமோ ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் மார்ஃபாலஜிக்கல் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி பேசிக்ஸான சில விஷயங்கள்லாம் செய்யலாம். அதில் வந்து நம்ம பார்க்க போகிறது 2 ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா எரோஷன் அண்ட் டைலூஷன். எரோஷன்னா உங்களுக்கே தெரியும், எரோஷன்னா வந்து சாயில் எரோஷன் அந்த மாதிரி எரோட் ஆகுறது. டைலூஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து சில தேவையில்லாத பிக்சல்ஸ்லாம் டைலூட் பண்ணி விடுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் கர்னல். கர்னல்லாம் வந்து என்ன இதுக்காக இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா கர்னல் தான் வந்து ஒரு மெயின் சின்டாக்ஸே இந்த மாதிரி பேசிக் ஆப்ரேஷன், அதாவது எடிட்டிங் மாதிரி ஆப்ரேஷன் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. கர்னல் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் பிக்சல் வந்து எல்லாமே நம்பை அரேஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது கூட ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது கூட நீங்கள் வந்து இம்போர்ட் நம்பைன்னு கொடுப்பீங்க. அது என்னென்னா எம்பி அப்படின்னு நீங்கள் ஆஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கர்னல் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் அரேஸ்ன்னு சொன்ன எவ்ரி பிக்சல்னு அந்த எவ்ரி பிக்சலுக்கும் வந்து இது அப்ளை ஆகிறது வந்து இந்த கர்னல் தான் சேஞ்சஸாக தெரியும். அந்த சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறமா அது ஃபைனல் அவுட்புட் இமேஜ் வந்து உங்களுக்கு இந்த கர்னல் மூலிமா தான் ப்ராசஸ் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த B1ன்னு கொடுத்துருக்கேன்ல, இதுதான் வந்து உங்களுக்கு கர்னல்னால் இந்த A1ங்கிறது தான் ஹோல் இமேஜ். இது வந்து உங்களுக்கு அந்த 3x3 அரேவில் வந்து உங்களுக்கு வந்து ஹோல் இமேஜுக்கும் அப்ளை ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப். எப்படி C++, பைத்தானில் எல்லாத்துக்கும் டேட்டா டைப்ஸ் இருக்குதோ அதே மாதிரி இமேஜுக்குன்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டுன்னு சொல்லுவாங்க, அன்சைன் இன்டீஜர் இன்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக டேட்டா டைப் பார்க்குற மாதிரி தான். இங்கே சொன்னேன்ல நம்பர் ஆஃப் அரேஸ்ன்னு சொல்லி அந்த அரேஸ்க்கான இன்டீஜர் வேல்யூ அது வந்து அன்சைன் இன்ட்டாகவும் இருக்கலாம் இல்லை சைன்ட் இன்ட்டாகவும் இருக்கலாம். இஃப் 8-bit அன்சைன் இன்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களோட இன்புட் இமேஜ் நீங்கள் டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. சப்போஸ் அது வந்து 16-bit அன்சைன் இன்ட்டாவோ இல்லை 32-bit அன்சைன் இன்ட்டாவோ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நீங்கள்னு சொல்ல முடியாது, உங்களோட கர்னலை வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். 256 அப்படின்னு பண்ணி 0 to 255ங்கிறது வந்து உங்களோட கலர் ரேஞ்சு. அந்த ரேஞ்சு இன்ட்டு 256 பிக்சலாக உங்களோட ஹோல் இமேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து நீங்கள் வந்து அந்த ப்ராசஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 32-bit ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களோட பிக்சல் வந்து 0 to 255 அதே தான். பட் வந்து உங்களோட கலர் ரேஞ்ச் வந்து 0,1 நத்திங் பட் உங்களோட கிரே ஸ்கேல் ரேஞ்சில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் 0 எடுப்பீங்க இல்லை 1 எடுப்பீங்க. கர்னலில் 0 எடுத்த பிளாக்கு, 1 எடுத்த ஒயிட். இப்போ பிளாக் கலரில் இருக்கிறது மட்டும் ப்ராசஸ் பண்ணும், இல்லை 1 எடுத்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கிறது மட்டும் ப்ராசஸ் பண்ணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ஆஃப் எரோஷன், ஒர்க்கிங் ஆஃப் டைலூஷன் பற்றி பார்க்கலாம். ஒர்க்கிங் ஆஃப் எரோஷனில் வந்து இப்போ என்ன பார்த்தீங்கன்னா கர்னல் நான் முதலே சொல்லி இந்த மாதிரி கர்னல் பேஸ் பண்ணி தான் வந்து எரோஷன் பண்ண முடியும், டைலூஷன் பண்ண முடியும். இங்கே எரோஷனுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நான் சொன்ன இந்த மாதிரி 0, 1 2 இருக்குது. அதில் வந்து நான் 1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். 1 கன்சிடர் பண்ணிவிட்டு கர்னல் இஸ் 1, ஸோ அதர்வைஸ் இட் இஸ் எரோட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து 0வாக இருக்கிற இடத்தெல்லாம் எரோட் ஆகும். எது நீங்கள் 1 பிக்சலாக இருக்கோ அதெல்லாம் வந்து ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் வந்து எரோட் ஆகாது. ஓகேவா? அதே டைலூஷனில் போகும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் நான் 1 செட் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து இதில் எப்படி உங்களுக்கு எரோடுங்கிறது வந்து பவுண்ட்ரி ஆப்ரேஷன் எங்கெங்கெல்லாம் பவுண்ட்ரிஸ் இருக்கோ அந்த பவுண்ட்ரிஸை மட்டும்தான் எரோட் பண்ணும். ஆனால் டைலூஷன் வந்து உங்களுக்கு ஹோல் இமேஜுக்கும் அப்ளை ஆகும். ஹோல் இமேஜுக்கும் அப்ளை ஆகிட்டு அது போக உங்களுக்கு வந்து அந்த பவுண்ட்ரிஸை வந்து உங்களுக்கு வந்து பார்டர்ஸ் எட்ஜஸை வந்து உங்களுக்கு இன்னும் தூக்கி கொடுக்கும். உங்களுக்கு நீங்கள் அது ப்ரோக்ராம் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இதுதான் ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் CV2 இம்போர்ட் நம்பைன்னு சொல்லி நான் 2 இம்போர்ட் பண்ணியிருக்கேன் லைப்ரரி பேக்கேஜஸ். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்ல இந்த எடுத்த மாதிரி ஒரு இமேஜ் ரீட் பண்ணியிருக்கேன், CV2.imreadன்னு போட்டு. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நான் போட்டிருப்பேன் கர்னல்னு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் 1ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன் கர்னலை. அதனால் வந்து NP.ones இருக்குது, 5x
சாரி 5x5ன்னு சொல்லுவாங்க, இல்லை 5,5 5,5ங்கிறது முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ நான் அந்த B1ங்கிறது 3x3ன்னு சொல்லி இந்த மாதிரி இங்கே வந்து 5x5ன்னு வச்சுருக்காங்க. டி டைப்புங்கிறது வந்து டேட்டா டைப், அதை தான் அவங்க ஷார்ட்டாக எடுத்துருக்கோம். ஈக்குவல் டு யூ இன்ட் ஏன்னு கொடுத்துட்டேன். ஸோ அப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து கொடுக்குற இமேஜை நீங்கள் அப்படியே எடுத்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. அன்சைன் இன்டீஜர் 8 நான் கொடுத்துட்டேன். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எரோஷன் இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்கேன், டைலூஷன் இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்கேன். அதுதான் வந்து உங்களோட கர்னல்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா CV2 டாட் எரோடுங்கிறது தான் கீவேர்டு, அண்டு டைலூட் பண்ணுறதுக்கு CV2 டாட் டைலேட்ங்கிறது கீவேர்டு, கமா அதுக்குள்ளே வந்து இமேஜ் கமா கர்னல் கமா ஐட்ரேஷன் ஒரு வாட்டி ஹோல் இமேஜஸ்க்கும் அந்த 5,5க்கு அப்ளை பண்ணுறதா, இல்லை இன்னும் 2 வாட்டி அப்ளை பண்ணால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் அதிகமாக தெரியும். நம்ம ஒரு ஐட்ரேஷனை பற்றி நம்மளுக்கு போதும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா CV2 டாட் IMShown போட்டு நான் எல்லா இமேஜையும் டிஸ்பிளே பண்ணுறேன். அதுக்கு கீழே CV2 டாட் வெயிட் கீன்னு கொடுத்து வெயிட் கீ செட் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் ஆகுது. ஓகே, டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஆர்டர் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜ் இருக்குல்ல, அதுதான் வந்து ஒரிஜினல் இமேஜ். ஓகேவா? ஸோ ஒரிஜினல் ரோஸ் இமேஜ். செகண்ட் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா எரோஷனான இமேஜ். உங்களுக்கு பார்த்தா தெரியும், ரோஸோட எட்ஜஸில் இருக்கிற அந்த ஒயிட் வந்து இந்த எரோஷனில் இல்லை. உங்களுக்கு அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து ஷார்ப் ஆகிடுச்சு, நல்லா எரோஷனில் ஆகிடுச்சு. அது போக உங்களுக்கு வந்து இந்த மற்ற இதெல்லாம் விஷயங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பிளரிங் மாதிரி தெரியும். நெக்ஸ்ட்டு டைலூஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்ஜஸ் வந்து ஒயிட்டாக இருக்குது, ஹைலைட் பண்ணி காமிச்ச மாதிரி இருக்குது. ஓகேவா? அதுதான் வந்து உங்களுக்கு டைலூஷன் முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ஆஃப் ஓப்பனிங் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் க்ளோசிங். இதுவும் வந்து ஒரு வகையான மார்ஃபாலஜிக்கல் ஆப்ரேஷன் தான். ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை, நம்ம அப்படியே பார்த்தது தான். டைலூஷனை வந்து நம்ம தனித்தனியாக பண்ணிட்டோம் அப்படியா. இப்போ வந்து ரெண்டையும் சேர்த்து பண்ணுறோம். ஓப்பனிங்கில் வந்து எரோஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டைலூஷன் பண்ணுவாங்க, இல்லை க்ளோசிங்கில் வந்து உங்களுக்கு டைலூஷன் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறமா எரோஷன் பண்ணுவாங்க. ஆனால் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எதுக்கு மெயினாக ஓப்பனிங் போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு. இந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா அந்த ஜேக்கு வெளியிலலாம் ஒயிட்டாக இருக்கா டாட்டாஸாக, அந்த டாட்டாஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஓப்பனிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவே க்ளோசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டாட்ஸ் வந்து இருக்கா ஆப்ஜெக்ட் மேலே இருக்கா, அந்த பிளாக் டாட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து க்ளோசிங் யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இதில் வந்து இங்கே எழுதியிருக்கேன், எல்லோ ஹைலைட் பண்ணி வச்சுருக்கிறதுனா உங்களுக்கு அதான் சின்டெக்ஸ். CV2ன்னு போட்டுக்கலாம், எங்கே CVன்னு போட்டிருக்கேன். ஸோ CV2 டாட் மார்ஃபாலஜி EX அப்படின்னு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே இமேஜ் அதே இங்கே வந்து என்னென்னா ஓப்பனிங்காக க்ளோசிங்காக மென்ஷன் பண்ணணும். ஏன்னா முன்னாடி வந்து ஒரே மார்ஃபாலஜி EX தான் இருக்குது. அதனால் நீங்கள் முன்னாடி உள்ளே மென்ஷன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் கர்னல். ஓகே, வாங்க ஓரம் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுதான் கோடிங். அதே கோடிங் தான் நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஓப்பனிங் இஸ் ஈக்குவல் டு அங்கே கொடுத்துருந்த மாதிரி சின்டாக்ஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜி ஆஃப் EXன்னு போட்டு நான் க்ளோசிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸ் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அதுக்கப்புறம் இப்போ போல் IMShow கொடுத்து நான் ஓப்பனிங்கோடதும் க்ளோசிங்கோடதும் ரெண்டையுமே வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். வெயிட் கீ கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ ரன் பண்ணலாம். ஓகே, ரன் ஆகிடுச்சு. ஷார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதே தான், சேம் தான். ஒரிஜினல் இமேஜ் ஃபஸ்ட்டு இருக்குது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங், அண்ட் தேர்டு வந்து க்ளோசிங். ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்ஜஸ் வந்து அதே மாதிரி எரோஷன் மாதிரியே உங்களுக்கு வந்து எரோடாக இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பிளரிங் ஆகிறது ஆப்ரேஷன் தெரியும். ஆனால் க்ளோசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்ஜஸ் வந்து டைலூஷன் மாதிரி எட்ஜஸ் வந்து இதெல்லாம் ஆகலை, ஹைலைட்டெல்லாம் ஆகலை. உங்களுக்கு அழகாக அது வந்து எட்ஜஸ் வந்து டிடெக்ட் ஆகிருக்கு. ப்ளஸ் வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த பிளாக் டாட்ஸ் எல்லாம் போய் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக என்ஹான்ஸ் ஆகிருக்கு இமேஜ். ஓகேவா? உங்களுக்கு ஓப்பனிங்கோட க்ளோசிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்னு சொல்லலாம். அவ்வளோதான் மார்ஃபாலஜிக்கல் ஆப்ரேஷன். இது போக இந்த கர்னலை வச்சு இன்னும் ஒரு 2-3 இருக்குது. அது வந்து அவங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பிங் ரொட்டேஷன்.